கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தமான தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த புதிய நாளிலும் வாக்குத்தத்தம் மூலியமாக இணைந்திருக்கிறீங்களோ, நாம் என்ன செய்ய வேண்டும், பிதாவின் சித்தம் என்ன, ஒரு 7 பாயிண்ட்ல அழகா நம்ம அறிந்து கொள்ள முடியும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பிதாவின் சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் இன்னைக்குள்ள வாக்கு தத்தங்களை நாம் ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அப்ப பிதாவின் சித்தத்திலே முதல் பாயிண்ட் என்னன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப தேவ சித்தம் என்ன அப்படின்னா, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அப்ப 2 பாயிண்ட் இருக்கு. சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும், அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதே நேரத்தில் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தாப்புல 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் சத்தியமுள்ள தேவன், அவர் நம்மளை மீட்டு எடுக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 18 ஆகிய வசனங்களிலே, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவ சித்தம்னா என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், 2வது பாயிண்ட் சத்தியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ளணும், 3வது பாயிண்ட் எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும், 4வது பாயிண்ட் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எல்லாரும் எப்பொழுதும் நன்மை செய்யணுமா, அது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சும்மா கவலையிலே உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல கவலை 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 கவலை. இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எந்த வீடு எடுத்தாலும் கவலை. என்ன கவலையா இருந்தாலும் சரி, அது கணவரை குறித்திருக்கலாம், பிள்ளைகளை குறித்திருக்கலாம், வேலை செய்யற ஸ்தலங்களை குறித்திருக்கலாம், இல்ல குடும்ப பிரச்சனை, எந்த காரியமா இருந்தாலும் சரி தேவனோட சமூகத்துல இறக்கி வச்சிடணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அப்ப ஆவிக்குரிய 9 கனியிலே ஒரு கனி சந்தோஷம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கணும், சத்தியத்தை அறியணும், பரிசுத்தமா இருக்கணும், எப்பொழுதும் நன்மை செய்யணும், சந்தோஷமா இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமா சொல்லியிருக்காரு. அப்புறம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். உங்க இருதயத்துல தேவனோடு பேசி கொண்டு இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தாப்புல எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லாவற்றிற்கா ஸ்தோத்திரம் செய்யணுமாப்பா. யோபுவை போல என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் 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 போட்டு போயிட்டே இருக்கணும். நிறைய குடும்பத்துல ஸ்தோத்திரம் செலுத்தாமல் அவனோட வாழ்க்கை இருளா இருக்கு.
ஸ்தோத்திரம் செலுத்தும் போது தேவனை மகிமைப்படுத்திடும். நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு என்னெல்லாம் கிஃப்ட் கொடுத்திருக்கிறோம், அந்த கிஃப்டை எண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம் செலுத்தும் போது தேவனோட நாமம் மகிமைப்படுகிறது. நம்ம குடும்பத்தை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்க வேண்டும் என்றால் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். பிதாவின் சித்தம் செய்யணும் அப்படின்னா எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்ம ஜெபிக்கணும். நம்ம பரிசுத்தமா வாழணும், எல்லாரும் பரிசுத்தமா மாறணும், அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அடுத்தாப்புல எல்லாரும் நன்மையை பெற்றுக்கொள்ளணும், நம்ம நன்மை செய்யணும். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மையை நாடுங்கள், நன்மை செய்ய நாடுங்கள். அப்ப நம்ம வாழ்க்கை முழுவதும் வித்தியாசமா இருக்கு. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, விடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க அப்படின்ட்டு. இதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள். ஹல்லேலூயா. ஒரு 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அப்ப இன்னைக்குள்ள வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவ சித்தத்துக்குள்ள இருந்தால் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். புதிய நாளுக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்கிறோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஜீவனுக்கு ஜீவாதிபதியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளை கர்த்தருடைய கரத்துல அப்படிங்க. கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க, எங்க கூட வாங்க. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க, ஜெப அபிஷேகம் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்க. என்னோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவைமா மாறட்டும், எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட ரத்தமா மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்படுத்தாச்சு. எல்லா குடும்பமும் சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் கலந்துட்டு ஆசுவீங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். முன்னும் பெண்ணுமா தேவன் நிப்பாட்டுங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தனாலிஸ் நாமத்தால் வேலை அடைபட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் முத்திரை போட்டு ஆசுவீங்க. உங்க கரத்துல அப்படிங்கும் துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவோ இதோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.